Hello friends, welcome back to KL2S channel, Big Boss Tamil Season 9, Day 60. வாங்க ஷோக்குள்ள போலாம். இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. ஒவ்வொன்றும் அட்ரஸ் பண்றதுக்குள்ள நமக்கு தலைவலி வந்துடும். ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவம். ஆனா அந்த ஒவ்வொரு சம்பவமும் உருப்படி இல்லாத சம்பவம். ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல ஆரம்பிச்சதே பிக் பாஸ் குணா கிட்ட, அதாவது குணா என்ற சப்ரி கிட்ட நீங்க நெக்லஸ் எடுத்ததை எல்லாமே பார்த்துட்டாங்க. ஸோ நீங்க ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க. சோ அந்த நெக்லஸ் எடுத்த இடத்துல வச்சுட்டு ஜெயிலுக்குள்ள போயிருங்கன்னு. இதுதான் நம்ம நேத்து சொன்னோம். குணாங்கிற சப்ரி இல்ல, ஜனா. ஜனா நம்மளுக்கு குணா தானே, குணா கேரக்டர் தானே அது. இதுதானே நம்ம நேத்தே சொன்னோம். அவர் செஞ்சதை பார்த்துட்டாரு, எங்கேயாவது நியாயமா இருக்கா அப்படின்ட்டுன்னு. சோ அவரை ஜெயில போட்டுட்டாங்களா. அப்புறம் பாரு, ஆதிரே, அரோரா, இவங்க 3 பேரை பெட்ரூம்ல பேசிக்கிட்டாங்க. அதாவது பாரு அரோராவோட டிராவரை செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ செக் பண்ணிட்டு இருக்கும்போது பாரு சும்மா இருக்க முடியாம வாய் விட்டாங்க. என்ன சொன்னாங்க? எப்போதும் தோண்ட நிறைய வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது தேவையில்லாது. அது என்னன்னா, அவங்க தான் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. எங்க போனாலும் ரொம்ப இழுக்கிறது வேலைக்கு விலை கொடுத்து. அப்ப அப்படி மாட்டினாங்களா. அப்ப அரோராவிட்ட மாட்டிக்கிச்சு. அரோரா ஒழுங்கா தான் இருந்தாங்க. ஆதிரை ஏத்தி விட்டோடனே தான் அரோரா ஓஹோ இப்படி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு உடனே அதை பிடிச்சிக்கிட்டு அரோரா ஆரம்பிச்சாங்க. உடனே அரோரா பயங்கரமா கருப்பாயி டோன்ட் டச் மை திங் சொன்னாங்க. உடனே அதை பாரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, பட் உன் பொருளை நான் தொடாம நீ சொன்னதை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், பட் ஐ ஸ்டில் கேன் சிட் அண்ட் ஸ்டேரிங் அட் யூ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து பெட்டிலேயே உட்காந்துக்கிட்டு அவங்கள வம்பிழுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட உள்ள ஒரு ஹேபிட் என்னன்னா, அந்த பாரு கிட்ட ஒரே இதை திருப்பி 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 திருப்பி, அதான் அந்த யார்கிட்ட தான் அந்த ஆரம்பிச்சதுன்னு தெரியல. இந்த பிக் பாஸ்ல கானாவும் அதே தான் செய்யறாரு, எஃப்ஜேவும் அதே செய்யறாரு, இவங்களும் அதே தான் ஒரே பாயிண்ட் திருப்பி திருப்பி ஒரு 100 தடவை சொல்லுவாங்க. 100 தடவை கேட்கறப்ப நமக்கு கோவமே வராதவங்களா இருந்தாலும் நமக்கு பயங்கர டிக்கெட் கோவம் வந்துடும். அது பாரு கிட்ட மட்டும் இல்ல, எல்லாத்துக்கிட்டையும் அந்த வீட்டுல இருக்கு. எல்லாருமே அதை செய்யறாங்க. அதான் சொல்றேன், எல்லாருமே சொல்றாங்க. சோ அரோரா என்ன பண்ணாங்க, போய் வெளியே ஓடி போய் அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே எங்க இருந்து தான் மூக்கு வைத்திருக்கோமோன்னு தெரியாது எஃப்ஜேக்கு. நான் வந்துட்டேன் ஓடி வந்துட்டாரு ஆறுதல் கொடுக்கறதுக்கு. அவர் டாஸ்க் எல்லாம் வரமாட்டார். இந்த வாரம் டாஸ்க் எல்லாம் எதுவுமே வரல. இந்த மாதிரி விஷயத்துல அப்படியே நமக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படிதான் வேர்க்குமா, மூக்குல வேர்க்குமா எனக்கு தெரியாது, வந்துருவாரு, டக்குன்னு வந்துருவாரு. அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சி எல்லாம் செஞ்சிருவாரு. அப்புறம் கானா சொன்னதுக்கு அரோரா சொன்னாங்க பாத்தீங்களா, பெரிய காவிய காதல் கன்றாவி காதல் எல்லோமா. எப்படிமா நீங்க இதை பத்தி பேசுறீங்க? கன்றாவி காதல் காவிய காதல், அப்ப நீங்க பண்ணதெல்லாம் என்னது? அதுதான் அப்படிதான் ஓடிட்டு இருந்தது. அப்படியே இப்ப அரோராவோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. இது நேத்து ஒண்ணு சொன்னேன், இன்னைக்கு ஒண்ணு சொன்னேன், இப்ப போன்னு சொல்றேன். சோ பாரு தான் பெரும்பாலும் இந்த வீட்டுல உள்ள பேரர்களோட முகத்திரைய கிழிக்கிறதே பாரு தான். அப்புறம் விஜய் ஆறுதல் கொடுத்தாரா, அதுவும் எப்படி ஃபாசிங் ஆகு, அந்த பொண்ணு மூச்சு முட்ட முடியாம எந்திரிச்சு தள்ளி விடுதா. அவரோட ஆறுதல் குறைய மாட்டுது. நான் என்ன சொல்ல வரேன், யாருக்கெல்லாம் வேணுமோ ப்ளீஸ் கால் எஃப்ஜே. அவர் எங்க இருந்தாலும் ஓடி வந்துடும். ஆனா அந்த ஆறுதல் பெண்களுக்கு மட்டும்தான். சபரி வெயிலுக்கு போயிட்டாரா, எனக்கு என்னமோ இந்த சப்ரி ரூல்ஸ் பிரேக் பண்ணது கூட சப்ரியோட ஸ்ட்ராட்டஜின்னு தான் தோணுது. ஜெயிலுக்கு போறதுக்காக. ஸோ ஜெயில போனாதான் ரெஸ்ட் எடுத்து தூங்க முடியும். மேபி அதுக்குள்ள இருக்கலாம். துணியில அதுக்கு முன்னாடி என்ன ஹோல் நைட் அவங்க பேசி, நான் இந்த 24 hours கொஞ்சம் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்றாங்க. இந்த மாடர்ன் சினிமா எல்லாரும் உட்காந்து எப்படி பிளான் பண்ணாங்கன்னா, அப்படியே ரொம்ப பயங்கரமா சஸ்பென்ஸ் செய்யற மாதிரி போர்வையெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க போய் படுத்து அந்த போர்வை போட்டு எல்லாரையும் அப்படியே ஒரே இடத்துல அட்டாக் பண்ணி அப்போ போய் அந்த போர்வையை போட்டு எடுத்துடலாம் அப்படின்னா என்னென்ன பண்ணாங்க. ஆனால் கடைசியில் என்ன பண்ணா, எல்லாம் கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எஃப்ஜே தூக்குறாரு, அந்த பக்கம் பாரு போர்வையெல்லாம் எடுத்துட்டு போய் வெளியில போயிட்டாங்க. அங்கே பக்கத்தில் போய் சோஃபாவில் படுக்கிறோம். அதெல்லாம் பிளான் பண்ணி அவ்வளோ நேரம் பிளான் பண்ணி போனாங்களா. பட் ஆனால் எந்த வீட் ஒன்றும் செய்யலை. கடைசியில் என்னென்னா, இவங்க இந்த முழிச்சிருந்தது ரம்யாவும் சாண்ட்ராவும். அப்புறம் என்னன்னா, அது காலையில் வந்துருச்சு. இவரு போய் என்னென்னா, அவங்க சாண்ட்ரா ரொம்ப அறிவாளி மாதிரி இப்போ என்ன பண்ண, அப்பப்போ போய் சாண்ட்ராவும் ரம்யாவும் போய் ஜெயில அவரையும் தூங்க விடாம அவர்கிட்ட போய் ஐடியா கேட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா. இப்ப சரியான டைம் எடுத்துடலாம் அப்படின்னு 2 பேர் தான் இருக்காங்க. ஆனா ஐடியா கேட்கல, அவரை போய் எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரை போய் எடுக்கணும், குழப்பத்துல மண்டை குழம்பிடுச்சு நினைக்கிறேன். அவரை போய் எடுக்கணும். இன்னொன்னு சாண்ட்ராக்கு இன்னொன்னு ரம்யா சொன்னாங்க, ஐயோ இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க. வெக்கி தூங்க போயிட்டாரு. இவங்க 2 பேரும் போய் எடுக்க வேண்டியதானே. அது எடுக்கிறதுக்கு என்ன 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அங்க யாருன்னா அமித்தும் அந்த இன்னொருத்தரும் உட்காந்துருக்காங்க. முன்னாடி திவ்யா உட்காந்தாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அமித்தும் அப்புறம்
யாரு நம்ம ஆதிரையும் உட்காந்தாங்க. ஸோ 2 பேர் இருந்தால் 3வது ஆள் வேணும் எடுக்கிறதுக்கு. ஏன்னா 2 பேர் போத்துறதுக்கு போர்வை போட்டு போத்துறதுக்கு 2 பேர் வேணும். இன்னொரு ஆள் வேணும். அதுக்கு தான் பார்த்தா போய் எப்படி போட்டு அவர் தூங்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து எல்லாம் பிளான் பண்ணி பயங்கரம் பேசினவங்க எல்லாம் கொரட்டை அடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிளான் வந்து ஊத்திச்சு. அப்புறம் விடிஞ்சும் போயிடுச்சு. சபரியும் ஜெயில விட்டு வெளியே வந்துட்டாரு. அப்புறம் வந்து விக்ரம். இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னன்னா ஒரு இந்த 24 ஹவர்ஸ்ல நல்லா ஓடி இருந்துச்சு. ஆனா இந்த நமக்கே பயங்கர மண்டை சுத்துற அளவு அவ்வளோ கோவம் ஆயிடுச்சு. இந்த பாரு வந்து என்ன பண்ணாங்க, பாத்ரூம்ல போயிருக்காங்க. சரி அவர் அட்வைசரா இருக்காரு. அப்ப பாரு வந்து என்ன சொன்னாங்க, அந்த போய் ஒரு துணி இருக்கு. அவங்களே ஆக்சுவலி யாருன்னு கேட்டுக்கலாம். அது வந்து லேடிஸ்ன்னு அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பட் ஆனா அவங்களே கேட்டுக்கலாம். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கிளியரா வந்து என்ன பண்றாங்க வந்து விக்ரம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு இருக்கு, அவங்க அவங்க ரோட் கேரக்டர்ல இருந்துகிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்கு, யாருன்னு தெரியல, நீங்க போய் கேளுங்க எல்லாரையும் அப்படின்னு. அப்ப விக்ரம் என்ன சொன்னா கிளியரா, இல்ல நான் நேத்தியே வந்து 2 3 கேட்டேன், பாத்திரம் கழுவுறதுக்குலாம் கேட்டேன், நான் யாரும் சொல்லல, தலை சொன்னாதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் நான் போய் யாரையும் கேட்க போறது இல்லை, சொல்ல போறது இல்லை, அட்வைசர் அப்படின்னு. இல்லை நீங்க தானே அட்வைசர் கேட்கணும் அப்படின்னு அவர் கிளியரா சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்ச உடனே அப்புறம் இவங்க போய் என்ன பண்ணாங்க, மறுபடியும் ரம்யாட்ட கன்வீட் பண்ணாங்க. போய் ரம்யா வந்து என்ன சொன்னாங்க, இவர்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா சொன்னாரு, நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி. அப்ப ரம்யாட்டையும் அவர் கிளியரா சொல்லிட்டாரு, நேற்று நான் ஒரு சில டாஸ்க் சொன்ன காலையில யாரும் செய்யல, தலை தான் சொன்னாதான் செய்வேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் வந்து இனிமேல் ஒன்றும் சொல்ல போறதில்லை அப்படின்னு சொன்னேன். அப்ப இவர் என்ன சொன்னா, நான் போய் ரம்யாட்டையும் சொல்லிட்டாரு அவர் கிளியரா, என்னன்னா நான் போய் சொல்ல மாட்டேன், நீங்க வேணா எனக்கு என்ன சொல்லுங்கன்னா நான் போய் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப ரம்யா தான் என்ன சொன்னாங்க, நீ போய் சரி போய் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடுத்துட்டு வரணுமா, ஓகே நான் போய் எடுத்துட்டு வரேன்னு நேரம் கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டாரு. அதுதான் அவர் செஞ்சது, வேற எதுவுமே அவர் செய்யல. விக்ரம் செஞ்சது வந்து கிளியரா ரம்யாட்ட சொல்லிட்டாரு. அப்போ வந்து இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாரு வந்து பிளேட் ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி நீங்க கேட்காம எடுக்கலாம், அது எப்படி நீங்க அட்வைசர் ஆகிட்டு எல்லா விஷயமும் செய்யறவங்க கேட்டுட்டு செய்யறவங்க இதை எப்படி கேட்காம இருந்தீங்கன்னு திரும்ப அவர் ஒரு 100 தடவை சொல்லிட்டே இருக்காங்க அதே வார்த்தை. அப்ப ரம்யா சொல்லிட்டாங்க, இல்ல நான் தான், அவர் சொன்னார் என்கிட்ட கிளியரா சொல்லிட்டாரு, அதனால நான் தான் போய் எடுத்து வச்சுன்னா அவர் கொண்டாந்து வச்சுட்டாரு. இதுக்கு இடையில வியானா வந்தாங்க. வியானா வந்து என்ன அதே மாதிரி யாரு கொண்டாந்து வச்சது, நடு வீட்டுலன்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அப்பயும் இவர் வந்து சத்தம் போடாம தான் இருந்தாரு, ஒன்றும் சொல்லாம. இது பாரு அப்போ பாரு மறுபடியும் சொன்னாங்க, இவரு அட்வைஸ் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு பயங்கரமா ஏற்றிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இஷ்யூவை கொண்டு வந்தது பாரு மேலே தான் தப்பு. ஏன்னா கண்டிப்பா நம்ம வந்து சாட்டர்டே வீக்கெண்ட் இதை கேட்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ பார்ப்போம். ஏன்னா அவ வந்து அப்போ வியானா சொன்னப்போ அவர் சத்தமானமா தான் இருந்தார். இல்லை நான் வந்து தொட்டுலாம் பார்ப்போ வியானா என்ன பண்றாங்க, உனக்கு தெரிஞ்சுதான் எடுத்துருவீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வீணாக்கு வந்து தெரிஞ்சுதான், நீ என்னோடதுன்னு தெரிஞ்சுதான் எடுத்து வந்தாங்க. அங்கே வந்து அவங்க சொன்ன தப்பு. அவங்க எதனால சொன்னாங்கன்னா, மார்னிங் வந்து விக்ரம் போய் அவங்ககிட்ட தான் சொல்லியிருக்காரு பாத்திரம் விளக்குங்கன்னு, அவங்க செய்யல. அதனால இவங்க என்ன பண்றாங்க, அவர் தெரிஞ்சுனே கொண்டாந்து வீட்டில் நடு வச்சுட்டாரு அப்படின்னு அவரு கதை தெரியல. இந்த கதைக்கு மூல காரணமே வந்து பாரு தான். அப்ப பாருப்பு மறுபடியும் வெளியில அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அதுக்குள்ள ஒரு கசமுசான்னு பேச்சு வந்துச்சு. யாரு அரோரா கொஞ்சம் பேசினாங்க, இது யாரு இனிஷியேட் பண்ணது, முன்னாடி துணியை போட்டது அப்படி இப்படின்னு. அப்புறம் வெளியில ஓடிட்டாங்க. அங்க போய் அவ்வளவு பேர் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன இப்படி தப்பா போர்ட்ரேட் பண்றாருன்னு ஏன்னா பெரிய புலம்பிட்டு இருந்தாங்க. அதுதான் 24 ஹவர்ஸ் நடந்தது. ஆனா இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிச்சாங்க. ஏன்னா அது ஒரு நியூஸே இல்ல, அதனால 1 ஹவர்ல காமிக்கல. அப்புறம் மொத்தத்துல அந்த துணி வந்து வியானாவோடது. ஓகே, அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போமா. ஸோ வெளியில வந்து ரம்யா, வியானா அண்ட் சாண்ட்ரா இவங்க 3 பேரை சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது சுபிக்ஷாவை பத்தி கோசிப் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து கனி ஒட்டு கேட்கறேன்ட்டு பாத்ரூம் கதவை திறந்து, பாத்ரூம் சைட்ல வந்து அந்த மெயின் கதவை திறந்து ஒத்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கேரக்டர்ல செஞ்சாங்களா நிஜத்துல செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வீட்டுல இவங்கெல்லாம் நல்லபடி பேசினாவே இவங்கெல்லாம் யாரை பத்தி பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியாது. 4 5 வாட்டி நம்ம கேட்டாதான் அப்பயும் புரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா இந்த கனி என்னத்த ஒட்டு கேட்டு என்ன அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் மாடர்ன் பிக் பாஸ் கூப்பிட்டு அதான் நேற்று சொன்னார்ல, இந்த மாதிரி வந்து யார் வந்து அந்த கேரக்டர் இல்லையோ அவங்க வந்து அந்த கேரக்டர் விட்டு வெளியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் சினிமாவை கூப்பிட்டு உங்க டீம்ல வந்து யாரு வந்து கேரக்டர் இல்லையோ அந்த ஒரு பர்சனை வந்து நீங்க வெளியாக்கலாம் அப்படின்னு சொன்னது. மொத்த 10 பேரை வந்து நலன் என்ற எஃப்ஜேவை வந்து டாஸ்க்ல இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா எஃப்ஜே வந்து காமுவும் பாருவும் வந்து சொன்னாரு. அவர் சொன்ன காரணம் என்னன்னா, அவங்க 2 பேரும் எப்போதுமே வந்து காதல் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது எஃப்ஜே வந்து அவங்க மேல ஒரு ஜெலசி தான், அவர் சொல்லும் போதே அந்த ஒரு ஜெலசி தான் தெரியுது. ஏன்னா அவரு வந்து வியானா கூட சுத்த முடியலையே, ஏமினுக்கு வந்து மத்த 2 பேரும் சுத்துறாங்க, அது யாவனும் கேட்க மாட்டாத. நான் இப்பதான் புதுசா ஒண்ணு போன வாரம் ஸ்டார்ட் பண்ண, அத 10 பேரு மீட்டிங் போட்டு பேசி என்னைய சத்திரி சண்டை இதுல மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு கடுப்பு.
இன்னொரு கடுப்பு என்னன்னா ப்ரீவியஸ் எபிசோட்ல வந்து அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு சண்டை வந்தப்ப நேத்து கூட நம்ம இதை பத்தி பேசணும், சண்டை வந்தப்ப அவர் சொன்னாரு பரவாயில்ல அவங்க 2 பேரும் வந்து காதல் சுத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம பெர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்து அவங்க 2 பேர் தான் வரும், நீ கவலைப்படாத வாய் விடாதன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில அவருக்கே வந்து ஆப்பு வச்சுட்டாங்களா. அப்புறம் சபரி எதுக்கு சம்பந்தமே இல்லாம போய் கானாவினோட பேர் சொன்னாரு எனக்கு புரியல. அதான் எனக்கு தெரியல. விஆர் அவர் வந்து சொன்னது விஆர் ரோல்ல இல்லன்னு, அந்த கேரக்டர்ல இல்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் அந்த கேரக்டர்ல தானே இருந்தாரு. நானும் அப்படி பாக்கல. கானா பேச்சு அந்த பேசுறது அவரு சண்டை போடும் போது மட்டும் தான் கேரக்டர்ல இல்ல. ஆமா, மெஜாரிட்டி அவர் சண்டை தான் போட்டாரு. அப்ப சண்டை போறப்ப அவர் ஓன் வாய்ஸ்ல பேசினாரு. சண்டை போறப்பயும் அந்த கேரக்டர்ல பேசிருக்கணும், அதை பண்ணல. வந்து அவுட் ஆஃப் த டாஸ்கா. ஆனா அது என்னமோ அவர் சந்தோஷமா தான் ஏத்துக்கிட்டு போன மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. எந்த ஒரு கவலையும் இல்லாம அவர் அப்பப்ப டைலாக் வேற விட்டுக்கிட்டாரு. நான் என்ன செஞ்சேன்னு ஆடியன்ஸ்க்கு தெரியும் அப்படின்னு என்ன சொன்னாரு. நான் என்ன செஞ்சேன் எது செஞ்சேன்ட்டு நான் அப்பப்ப தனித்தனியா போய் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் என்ன செஞ்சேன் எது செஞ்சேன்னு ஆடியன்ஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும், இவங்க கிட்ட நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. பட் ஆடியன்ஸா இருந்து நான் சொல்றேன், அப்படி என்னதான்ப்பா நீ செஞ்ச அந்த அந்த நல்லெண்ண கேரக்டர்ல சத்தியமா தெரியல. நீ போய் எங்க நீ செஞ்சேன்னு சொன்ன, நீ போய் மேபி பாத்ரூம்ல தனியா செஞ்சிருக்க போலக்கு, அதான் எங்க கண்ணுக்கு தெரியல. அப்படி இருந்துதான் காமிச்சிருப்பாங்களே. அப்புறம் இந்த பாரு ஆரம்பிச்சாங்களா, இந்த FJ சொன்னதுக்கு வந்து ஆரம்பிச்சு. ஐயோ, பாருவோட மிஸ்டேக் என்ன தெரியுமா, when other comment she immediately respond and react, which is very very bad. அப்பயே அதை ரியாக்ட் பண்ணிடணும், அப்பயே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடணும். அப்படியே வாலு வந்து லபான்னு கத்துறது. அப்புறம் இந்த கேரக்டர் அசசினேஷன் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். FJ வந்து பாரு வந்து கேரக்டர் அசசினேஷன் பண்றாங்கன்னு சொன்னாரு. இல்ல, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சம்பந்தமே இல்லாம இதெல்லாம் எதுக்கு வந்து இந்த இந்த டாஸ்க்ல வந்து இதெல்லாம் தேவையா? அதுதான் எனக்கும் தெரியல. இந்த டாஸ்க் வந்து இந்த டாஸ்க் உண்மையிலேயே இன்னைக்கும் வந்து பிக் பாஸ் பயங்கர கடுப்பாயிட்டாரு. விக்ரம் 100% கூப்பிட்டு போய் டாஸ்க்னா அவர் விக்ரம் வந்து கத்தி இந்த டாஸ்க் ரூம் வாங்கன்னு, அது பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு கேவலமா பண்ணிட்டாங்க. எத்தனை தடவை தான் இல்ல, அந்த ஈச் டீம் 2 பேரா பிரிச்சு அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும் போது உப்பு கருவாடு ஸ்டைல்ல தான் அந்த ஸ்டைல்ல வந்து அந்த ஒரு இதா எழுத்த அடுக்கி வச்சு கொண்டு போய் சேர்க்கணும். அத டாஸ்க் லெட்டர் படிக்க போதுலயும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். அந்த போர்வைய போட்டு கானாவும் போய் அந்த இதை எடுக்கிறேன்ட்டுன்னு கடைசியில யாருமே அந்த பொருளை எடுக்காம அன்னெசரி சண்டை போட்டு சுபிக்ஷா கட்டுறாங்க உள்ளுக்கையா. அந்த சங்கிலி இங்கதான் இருக்குது. இவங்க எல்லாம் ஒழுங்கா தான் பிளான் பண்ணாங்க. அதாவது என்ன பிளான் பண்ணாங்கன்னா, சோ இந்த கானாவும் இது போட்டு, அது பேரு என்ன, பெட்ஷீட் போட்டு இப்ப பிளான் பண்ணாங்க. எப்படி சோ மொத்தமா எல்லாரும் போய் கை வச்சுட்டா யார் எடுத்தாலும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டாங்க. ஆனா பிளான் போட்டாங்க, கரெக்டா போட்டாங்க. பிளான் போட்டது ஐடியா கரெக்டா இருந்துச்சு. ஆனா பிளான் கரெக்டா போட்டாங்களா? எல்லாரும் போய் எடுக்கிறேன்ட்டு யாரு எடுக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆனா எல்லாரும் போய் அதை தொட்டு பார்த்துட்டு குபுகுன்னு ஓடிட்டாங்க. இன்னொன்னு வந்து இந்த சின்ன முன்னாடிலாம் அவங்க பேசிட்டு இருந்தபடி பார்த்தா அவங்க வந்துட்டு ஆக்டிவிட்டி ரூம்ல நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்டிவிட்டி நடக்கிறப்ப நம்ம முன்னாடி யாராவது கடைசியா இப்ப கேப்டன் ரம்யா கூட சொல்லிட்டு இருந்தாங்க, நான் கேப்டன் கடைசியா போனா நான் எடுத்து வெளியே வச்சிடறேன், யார்கிட்ட பாஸ் பண்ணிடுறேன். ஆனா அது நடக்கல. லிவிங் ஹாலில் போய் பேசிட்டு இருக்கிறப்ப அவங்க போய் எத்தனை பேர் எடுத்தாலும் எல்லாரும் அங்கதான் நிற்கிறாங்க. திரும்பினாலே போதுமே, அவங்க போய் அங்கே காப்பாற்றணும். அது போய் தெரியல, யார் எடுக்கிறான்னு தெரியும். 4 பேர் தான், 4 பேருக்குள்ளதான் எடுக்கிறாங்க, தெரிஞ்சிடும். என்னதான் அவங்க பிளான் பண்ணான்னு தெரியல. லிவிங் ஹாலில் இருக்கிறப்ப யாராவது போய் திருத்துன்னு ஓடி போய் பண்ண ஆப்வியஸா தெரியாதா என்ன மண்டல மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியில அமித், கானா அப்புறம் பிரஜின் எல்லாம் மாத்தி பயங்கரமா வார்த்தைகளை விட்டுட்டாங்க. அப்புறம் பத்தாவதுக்கு இந்த விக்ரம் வந்து டாக்ஸ் லெட்டர் படிக்க போனோன்னு இந்த பாரு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அகெயின் தே ரன் டு டேக் அந்த நெக்லஸ் திருப்பியும் மறுபடியும் அதை வந்து ரிப்பீட் பண்ணாங்களா. அவங்க எல்லாரும் போய் இந்த அரோரா சுபிக்ஷா மேல உளுந்து அந்த பொண்ணு ஒரேடியா ஒப்பி இருக்கிறது. எனக்கு அதெல்லாம் பார்த்தா இவங்களே என்ன அன்எடுகேட்டட் பீப்புளா அப்படின்ட்டு தான் எனக்கு வருது. இன்னொன்று வந்து இந்த கூச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக் பாஸ்ல தான் இந்த சீரியஸ் நம்ம பாக்குறோம். ஏதாவது வந்து ஒரு சண்டை வந்துச்சுன்னா அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான சண்டையா இருக்கும். அதுக்கு வந்து விவரம் பேசுவாங்க, மீனிங்ஃபுல்லா இருக்கும். இந்த தடவை சண்டை வருதுன்னா இன்டெலெக்சுவல் ஆர்குமெண்டா இருக்கும். இந்த தடவை பார்த்தோன்னு வச்சுங்க, டா டி ஏய் நீ போடாங்கிற, ஏய் நீ போடிங்கிற, டாடிக்கு தான் சண்டை வருது. அப்படி இல்லாட்டி ஏய் நீ சொல்லிட்ட ஊன்னு சொல்லிட்ட, இதுக்குதான் சண்டை போடுறாங்க ஒழிஞ்சு வேற எதுக்கும் சண்டை போட மாட்டேங்கிறாங்க. இந்த சண்டையை வந்து பார்த்தா ஐயோ கொஞ்சம் கூட எஜுகேட்டடாவே நடத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வெளியில பாக்குறவங்களாம் என்னதான் பண்ணுவாங்க. இதை எத்தனை தடவை தான் சேது சார் சொல்லிட்டே இருப்பாரு. இதுக்கு
திரும்ப 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 அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. சண்டைனா ஒரு ஹெல்த்தியா இந்த வித்யா திவ்யாவும் அப்படிதான். ஐயோ திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு திரும்ப எல்லாருமே அதான் பண்ணிட்டு. அப்புறம் கடைசியா அந்த அந்த நெக்லஸை வந்து உடைச்சிட்டாரா, அதை உடைச்சுன்னு நீங்க பாருங்க இந்த அரோராவோட கேவலமான புத்தி. உடனே ஷி ஸ்டார்டட் டு ஸ்க்ரீம். ஓ, ஆனா கமருதீன் உடைச்சிட்டான். எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் கமுவை வந்து போட்டு கொடுக்கறது தான். ஏன்னா உள்ள அந்த வெஞ்சன்ஸ், ஏன்னா போய் காதலி கூட சேர்ந்துட்டாரே அப்படின்னு. ஆனா வெளியே சொல்லிக்குவாங்க அவங்களுக்கு எந்த ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்டும் அவர் மேல இல்லைன்ட்டு. செம்ம நடிப்புப்பா அரோரா. அப்புறம் நடுவுல ரம்யா ஒரு டிராமா பார்த்தாங்க. ரம்யா பார்த்தாங்க, ஐயோ என்னது எல்லாமே பயங்கரமா ஸ்கோர் பண்றாங்களே, நம்ம வேற உடம்பு சரியில்லை இருக்கோம், இந்த இடத்துல நம்ம ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நான் எப்படி இதுல ஸ்கோர் பண்றது யோசிச்சு, ஓகே சரி ஒரு அழுகையை போட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு அழுகையை போட்டாங்க. ரூம்ல ஒரு டிராமா பண்ணாங்க. அவங்கள போய் சமாதானப்படுறதுக்கு சபரி இருந்தாரா. ஆனா எனக்கு இந்த வாட்டி சொல்லவா, இந்த கானா வந்து உண்மையிலேயே ரொம்ப ஓவரா நடந்துகிட்டு இருந்தாரு. பயங்கர ஓவர். கொஞ்ச நாள் எனக்கு கானாவை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு சுத்தமா போச்சு. அவர் வந்து கத்துறது பேசுறது எல்லாம் ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. அப்புறம் பிக் பாஸ் பார்த்தாரு, இது வந்து விட்டா இவனுங்களாம் அடங்க மாட்டானுங்கன்னு துரையை வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டாரா. கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டோடனே அப்புறம் அவரு வந்து பயங்கரமா வந்து சத்தமா அதான் வந்த ஆக்டிவிட்டிக்கு வந்ததுன்னா வாங்க வரைட்டி போங்க கடைக்கு போய் சாவுங்க உடனே சாவுங்க சொன்னே. இல்ல திடீர்னு ஊழ விடுற சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. என்ன ஊழ விடுற சத்தம் கேட்டு பார்த்தா நம்ம சேண்ட்ரா அக்கா உட்காந்து ஊழ விட்டுட்டு மாதிரி அழுந்துட்டு இருக்காங்க. எதுக்கு அவங்க அழுந்தாங்க? ஏன்னா பிரிட்ஜின் வந்து சட்டை போட்டு இருக்காதுல அதுக்கு. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு அப்படி இப்படின்னு போய் கேம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ஜட்ஜுக்கு வந்து பார்வா அரோரா இருந்தாங்க. சோ அந்த கேமும் ஸ்டார்ட் பண்ணிச்சா. அது முடிச்சிட்டாங்க. ரெட்ரோ டீம் வின் பண்ணிட்டாங்க. 5 மறுபடியும் 5 பாயிண்ட்ஸ் அவங்க கிடைச்சது. டோட்டல் 10 பாயிண்ட்ஸ் வந்துச்சா. சோ மொத்தத்துல இந்த ஜமீன்தார் நெக்லஸ் போட்டியிலயும் வந்து ரெட்ரோ டீம் தான் வின் பண்ணாங்க. சோ ஒரு வழியா பிக் பாஸ் வின்னரை அறிவிச்சிட்டு இந்த டாஸ்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆமா, இந்த டாஸ்க்கும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனா இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் சோ என்னதான் நில்லுங்க அதை சொல்லிடுவான். சோ இந்த வின் பண்ண ரெட்ரோ டீம்ல உள்ளவங்களா வந்து ஃப்ரீ நாமினேஷன், நாட் ஃப்ரீ நாமினேஷன், நாமினேஷனுக்கு போக மாட்டாங்க. நாமினேஷன் ஃப்ரீ, நாமினேஷனுக்கு போக மாட்டாங்க. அப்புறம் மாடர்ன் சினிமா வந்து நாமினேஷன் ப்ராசஸ்ல டைரக்டா போயிடுவாங்க. அப்புறம் இந்த ரெட்ரோ டீம் வந்து அதிகமா அந்த மதிப்பெண்கள் எடுத்தனால தல போட்டிக்கு வந்து டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ அந்த நேரம் சொன்னோன்னே இந்த பாரோட மூஞ்சிய வந்து கேமரா போக்கஸ் பண்ணிச்சு. அப்படியே பொசு 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 பொசுன்னு இருந்துச்சு அவங்க மூஞ்சி. அப்படியே அந்த ரியாக்ஷன் ஒட்டுமொத்த வம்மமும் அந்த மூஞ்சில அந்த ஒரு நொடியில தெரிஞ்சிச்சு. சோ இதுதான் ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா என்ன ஆச்சுன்னா பிக் பாஸ் போட்டு அவரோட எஃபெக்ட் போட்டு அதை போட்டு இதை போட்டு இந்த கேம் எப்படா முடியுங்கிற மாதிரி முடிச்சு வச்சுட்டாரு. ஆனா இந்த கேம்ல வந்து ரியலா உண்மையா சொல்லணும்னா நம்ம ரெட்ரோ டீமை பாராட்டி ஆகணும். ஈவன் தான் இருந்தாலும் பிரஜினும் நல்லாவே செஞ்சார் இன்னைக்கு. என்னன்னா அவர் வந்து எல்லாரையும் காம் பண்ணாரு. அவங்க வந்து உங்களுக்கு ப்ரோவோக் பண்ணுவாங்க, எதுவும் பேசாதீங்க அப்படியே உட்கார வச்சாரு. ஒரு கட்டத்துல அவரும் மூஞ்சி உடச்சிக்கிட்டு அவரும் காணாம மூஞ்சி உடச்சிக்கிட்டு சண்டை போட்டாங்க. அதுல என்ன ஒரு கேவலமான சண்டை. ஆனா இந்த 2-3 நாள் கொஞ்சம் கூட தூங்காம பயங்கரமா பிளான் போட்டது ரெட்ரோ டீம். அதை பாராட்டி ஆகணும். அவங்க வந்து தூங்கவே இல்லை. கரெக்டா பிளான் பண்ணி ரெண்டு பேரும் உட்கார வச்சு அதை காப்பாத்துறாங்க. ஆனா அதுக்குள்ள எஃபெக்ட் அந்த மாடர்ன் சினிமா டீம் கொஞ்சம் கூட போடல. அவங்களுக்கு தூக்கம் அப்படின்ட்டு அந்த டீமுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனே இல்லை. எதை பேசுனாங்க ஒன்றும் இல்லை. ஸோ அதனால இந்த கேமை வந்து ரொம்ப கேரக்டருக்கு இப்போ கொடுத்து ஒன்றும் ரோல் பண்ணதுன்னா விக்ரம் சொல்லலாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. பாரு மெயின்டைன் பண்ணியிருந்தேன் கேரக்டர். ஆனால் அந்த பாரு பண்ணதெல்லாம் கேவலமாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு மேபி நான் நினைக்கிறேன் ரெக்கார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வாரம். ஸோ இந்த வாட்டி இந்த கேம்ல என்ன நம்ம கத்துக்கலான்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்படிதான் இந்த மாதிரி தான் சண்டை போடக்கூடாது, இப்படி இவங்க மாதிரி முட்டாள்தனமா இருக்கக்கூடாது, இவங்க மாதிரி கேவலமா இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம கத்துக்கலாம் இந்த டாஸ்க்ல. அப்புறம் பிக் பாஸ் டீம் என்ன கத்துக்கலாம்னா, அடுத்த வாட்டியாவது நம்ம ஆளுங்களை எடுக்கும் போது இந்த திவாகர் சொல்லுவாரு தகுதி தராதரம் அப்படின்ட்டு அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாரு. நம்ம எல்லாம் வந்து கொந்தளிச்சு கோவப்பட்டோம்ல. ஆனா இன்னைக்கு இந்த கேமை பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையா திவாகர் சொன்ன மாதிரி மேபி இந்த தகுதி தராதரெல்லாம் பார்த்துதான் ஆளுங்களை எடுக்கணுமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. தகுதி தராதரனா இன்டலெக்சுவல், அப்புறம் என்னது இந்த
இன்டலெக்சுவல், அப்புறம் வந்து திறமை உள்ளவங்க, திறமை உள்ளவங்க, skills, அப்புறம் அப்புறம் educated people. எஜுகேட்டட், அது வந்து டீசெண்டா அது ஹெல்த்தியா Yes. கான்வர்சேட் பண்றது. நாங்களே ஒரு யோசிச்சோம். ஒரு சண்டை போடணும்னா அதுல எப்படி நம்மளோட கருத்தை வைக்கணும், எப்படி நம்ம வந்து அதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கணும், எப்படி வந்து அது ஒரு ஹெல்த்தியான ஆர்கியூமெண்ட் கொண்டு போய். இது என்னன்னா நீ சொல்லிட்ட நீ சொல்லிட்ட நீ சொல்லிட்ட நீ சொல்லிட்ட நீ கத்துற நீ கத்துற நீ கத்துற ஒரே ஒரு ரிப்பீட் மூட்ல போட்டுக்கிட்டு ஹோ மை காட் எனக்கு என்ன சொல்றது. நாங்களே இல்லடா அதை விட்டுட்டு கொஞ்சம் தாண்டி போனா கெட்ட வார்த்தை. ஆமா, நான் இதை நாங்களும் என்ன நினைச்சேன், இந்த சீசனை பார்த்துட்டு பிக் பாஸே நானே ரிசைன் பண்றேன்னு சொன்னாலும் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களை வச்சு மாரடிக்கிறதுல எனக்கு கத்தி கத்தி நான் தூக்கம் போய், இது வந்து சேது சார் வந்து ரிசைன் பண்ணல, பிக் பாஸ் நானே ரிசைன் பண்றேன், ஷோ வேணா. நல்ல வேலை கமல் சார் வந்து ஸ்மார்ட்டா அதான் வெளியாயிட்டாரு இந்த கேம் அவுட். அவருலாம் இதை நடத்தினாருன்னா காரி துப்பிடுவாரு. அதான் பிக் பாஸுக்கு இந்த நிலைமை ஆச்சு. அவருக்கே ஒரு மரியாதை இல்லை, ஒரு டெக்கோரம் ஃபாலோ பண்றது இல்லை. அவரே எத்தனை தடவை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மைக்ல. அப்படி சொல்லியும் சில சமயம் இந்த ரம்யாவை பாராட்டி ஆகணும். அவங்க கேப்டன் நல்லா பண்ணலான்னு சில சமயம் அதை பண்ணி சொன்னாங்க. பெரியவர் பெரியவர் அப்படின்னு சொன்னாலும் எதுவுமே காதில் ஏற மாட்டேங்குது. இந்த பார்வை வந்து ஐயோ முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாய்.